நான் போன பதிவுல போட்டிருந்தேன். இந்த வைணவ ஸ்கிரிப்ட் வந்து எதுக்கு? அதாவது அரிசன மக்கள் அப்படிம்பாங்க. அரிசன மக்கள்னா எத கும்பிடுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமால கும்பிடுறவங்க. ஆனா அரிங்கிறதுக்கு வந்து திருமாலுக்கும் சம்மந்தம் கிடையாது. உண்மையான அரிங்கிறதுக்கு அர்த்தங்கள் வந்து வேற. அது என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். அதனுடைய அந்த படத்த தான் வந்து மேல போட்டிருக்கேன். "பரியேறும் பெருமாள்" அப்படின்ட்டு. அந்த இமேஜ் வந்து கீழ இருக்கும் பார்த்துக்கங்க. இந்த பரியேறும் பெருமாளுங்கிறது இதெல்லாம் அரிசன மக்கள். இதுதான் வந்து இந்த சாதிய வந்து எதிர்த்துக்கிட்டு என்னமோ தன்ன பெரிய ஆளாட்டம் இவைங்க வாழ்வியல் நெறிய எதிர்த்துக்கிட்ட மாரி நம்மள்ட்ட பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. பெரிய புடுங்கி மாரி. புரிஞ்சுதுங்களா? இவைங்கலாம் வந்து வாழ்வியல் நெறியெல்லாம் இவங்க வகுத்து குடுக்கல. இவைங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த அரிசன மக்கள் வந்து குழப்பத்த உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது கலி தோற்றம் ஒரு கலிதலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டு போயிட்டாங்க. அதனுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் பதிவு என்னங்கிறத வந்து நான் தெளிவுபடுத்தி போடுறேன். சமய